ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையிலான ஒத்துழைப்பு ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். முப்படைகளுக்கும் சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வாங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றும் உள்துறை அமைச்சர் என்ற சிறப்பை பெற்றுள்ள திரு அமித் ஷாவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்ரேலில் உள்ள விமான நிலையத்தை தாக்குவதற்காக ஹவுத்தி அமைப்பினர் செலுத்திய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் படைகள் தெரிவித்துள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையிலான ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, கடல்சார் வளம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடைந்திருப்பதாக தெரிவித்தார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவுக்கு உறுதியான ஆதரவு தெரிவித்த பிலிப்பைன்ஸுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடையும் வேளையில் பிலிப்பைன்ஸ் அதிபரின் இந்த பயணம் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்தார். முப்படைகளுக்கும் சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வாங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இக்குழுமத்தின் கூட்டத்தில் ராணுவத்தினர் இரவு நேரங்களிலும் பயன்படுத்தும் வகையிலான தெர்மல் இமேஜர் தொழில்நுட்பத்தால் ஆன கவச வாகனங்களை கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது. இதேபோன்று கடற்படைக்காக பிரம்மோஸ் தீத்தடுப்பு சாதனங்கள் மற்றும் ஏவுகணை செலுத்து வாகனங்கள் உள்ளிட்டவற்றையும் விமானப்படைக்காக மலைப்பகுதிகளில் பொருத்துவதற்கான ரேடார் சாதனங்களை கொள்முதல் செய்யவும் சக்ஷாம் மற்றும் ஸ்பைடர் வகை சாதனங்களை மேம்படுத்துவதற்கும் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அத்துடன் முப்படையினரும் பயன்படுத்தக்கூடிய நடுத்தர தொலைவுக்கான ரிமோட் கட்டுப்பாட்டு விமானங்களை வாங்குவதற்கும் பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழுமம் அனுமதி அளித்துள்ளது. பெங்களூருவில் அமைக்கப்பட்டுள்ள புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி பூங்கா இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய அம்சமாக திகழும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற இந்த மையத்தின் தொடக்க விழாவில் பேசிய அவர், கதிசக்தி விஸ்வ வித்யாலயா தனியார் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து இந்த மையத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இந்த மையம் ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் அறிவாற்றல் திறன் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு முயற்சிகள் மீது உலக நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக இந்த மையம் அமைந்துள்ளது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றும் உள்துறை அமைச்சர் என்ற சிறப்பை பெற்றுள்ள திரு அமித் ஷாவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 2258 நாட்கள் உள்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வருவதன் மூலம் சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் திரு எல்.கே. அத்வானியின் சாதனைகளை திரு அமித் ஷா முறியடித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மூலம் திரு அமித் ஷா தமது பதவிக்காலத்தில் உறுதியான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை மேற்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் எல் முருகன் பாராட்டு தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்தும் திட்டம் ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசின் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 6,000 ரூபாய் விவசாயிகளின் நிதித் தேவைகளுக்கு உதவிகரமாக உள்ளதாக கூறினார். இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாகவும் இதுவரை 20 தவணைகளில் 3,90,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தில் பதிவு செய்ய 14 மாநிலங்களில் விவசாயிகளுக்கான அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள்
உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வ விவாதங்கள் நடைபெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இக்கூட்டத்தில் நல்லாட்சி நடைமுறைகள் குறித்தும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 2 லட்சம் புதிய கூட்டுறவு சங்கங்களை அமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமது அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், இதுவரை 35,395 புதிய கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் வெண்மை புரட்சியின் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு 50% அதிகரிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையின் செயல்பாடுகளை மாற்றியமைப்பதற்கான புதிய தேசிய கூட்டுறவு கொள்கையை அரசு அறிமுகப்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கூட்டுறவுத்துறையில் அளிக்கப்படும் பயிற்சியின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதையும் திரு அமித் ஷா சுட்டிக்காட்டினார். பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் தராலி பகுதியில் ஏற்பட்ட பெருமழை காரணமாக கிர்கிங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏராளமான கட்டிடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியவர்களில் 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சியவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தோ திபெத்திய காவல் படையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று விமானப்படையும் மீட்புப் பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவசர தேவைக்காக இப்பகுதியில் 5 ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் முக்கியமான தகவல்களை தேவையற்ற நபர்களுக்கு தெரிவித்த தேர்தல் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்யுமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில அரசை அறிவுறுத்தியுள்ளது. புரயுபூர், புர்பா மற்றும் மொய்னா சட்டப்பேரவைத் தொகுதி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகள் 4 பேரையும் தற்காலிக கணினி பணியாளரையும் பணியிடை நீக்கம் செய்யுமாறு அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிய அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் மூலம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அமல்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கூறியுள்ளார். எனவே வாக்காளர்கள் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இஸ்ரேலில் உள்ள விமான நிலையத்தை தாக்குவதற்காக ஹவுத்தி அமைப்பினர் செலுத்திய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் படைகள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் பென்குரியான் விமான நிலையங்களை நோக்கி ஹைப்பர்சானிக் அணு ஆயுத ஏவுகணைகள் செலுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. புதிய சவால்களை எதிர்கொள்ள முப்படைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று முப்படைகளுக்கான தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்புப் படையினர் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய சூழலில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலமே நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் அனில் சௌஹான் தெரிவித்தார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் 7 பேர் பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலக டேபிள் டென்னிஸ் குழு சாம்பியன் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் தலா 64 அணிகள் பங்கேற்கும் என்று சர்வதேச டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் அறிவித்துள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையிலான ஒத்துழைப்பு ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். முப்படைகளுக்கும் சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் வாங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றும் உள்துறை அமைச்சர் என்ற சிறப்பை பெற்றுள்ள திரு அமித் ஷாவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட உத்தராகண்ட் மாநிலத்தில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்ரேலில் உள்ள விமான நிலையத்தை தாக்குவதற்காக ஹவுத்தி அமைப்பினர் செலுத்திய ஏவுகணைகளை இடைமறித்து அழித்துவிட்டதாக இஸ்ரேல் படைகள் தெரிவித்துள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.